வணக்கம். ஹவு மச் அண்டு ஹவு மெனி அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஹவு மச்னால் என்ன அப்படின்னா எவ்வளவு அல்லது எந்த அளவு அப்படிங்கிற மீனிங். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹவு மெனி அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் ஹவு மச் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லேயும், ஹவு மெனி அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ்லேயும் யூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம சென்டென்ஸ் ஹவு மச் வாட்டர் டூ யூ ட்ரிங்க் எவ்ரிடே. ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்குன்னு இல்லை, எவ்ரிடே அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளுமே எவ்வளவு வாட்டர் குடிப்பீங்க அப்படிங்கிற மீனிங். அப்போ எந்த அளவுன்னு ஒரு அளவை மீன் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தண்ணி அப்படிங்கிறது நம்மளால் எண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும்? ஹவு மச் வாட்டர் டூ யூ ட்ரிங்க் எவ்ரிடே, எவ்வளவு அப்படிங்கிறத போடணும். ஹவு மச். ஹவு மச் சுகர் டூ யூ வாண்ட் இன் யுவர் காஃபி. உங்களுடைய காஃபியில் நான் எவ்வளவு சுகர் போடணும் அப்படின்னு கேட்குறது. ஹவு மச் டஸ் இட் காஸ்ட். இதோட விலை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறது நம்ம என்ன சொல்லணும்? ஹவு மச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹவு மெனி. ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹாவ். உங்களுக்கு வந்து எத்தனை புக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மெனி. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹவு மச் டூ யூ வாட்டர். இப்போ ஹவு மச்னால் என்னதுன்னு சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறது. ஹவு மச் டூ யூ வாட்டர். ஹவு மச் மணி டூ யூ நீட். உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவை. ஸோ பணத்தை எண்ண முடியாது, தண்ணியை எண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கவுண்டிங் பண்ண முடியாத அன்கவுண்டபிள் நவுன்ஸ், அதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? ஹவு மச் யூஸ் பண்ணணும். அதுவே பென்சில் நம்மள்கிட்ட எத்தனை இருக்குது, டாக் எத்தனை இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்மளால் எண்ண முடியும். ஸோ ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் தேர். இங்கே எத்தனை பென்சில்ஸ் இருக்குது. ஹவு மெனி டாக்ஸ் ஆர் ஹியர். ஸோ எத்தனை நாய் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஹவு மச் டைம் டூ யூ ஹாவ். அதாவது உன் கையில் எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் என்ன சொல்ல முடியாது, எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவே ஹவு மச் ஹவர்ஸ் டூ யூ நீட். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்மளால் கவுண்டிங் பண்ண முடியாது. காலத்துக்கு அப்படிங்கிறது ஒரு வரையறையே கிடையாது. நம்ம ஒரு நாள் அப்படின்னா 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டைம் அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் டைம் அப்படிங்கிறது. ஸோ ஹவு மச் அப்படின்னா உன் கையில் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஹவு மச் போடணும். அடுத்தது ஹவு மெனி ஹவர்ஸ் டூ யூ நீட். எவ்வளோ மணி நேரம் உனக்கு வேணும். இப்போ நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வேணும் படிக்கிறதுக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 1 hour போதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹவு மெனி ஹவர்ஸ் டூ யூ நீட் அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் உனக்கு வேணும். நம்மளால், அதாவது ஹவர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ டைம்லேயே நம்மளால் எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஹவு மெனி போடலாம். எண்ண முடியாத அளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஹவு மச் தான் பண்ணணும். ஸோ ஹவு மச்சும் ஹவு மெனியும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.